முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அசோக சக்கரவர்த்தி நகர ஊர்வலம் போனார். அப்போது வயதான துறவி ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அதை பார்த்த அரசர் தன்னோட ரதத்தை நிறுத்த சொல்லிட்டு துறவியோட காலில் விழுந்து வணங்கினார். துறவியும் மன்னனை வாழ்த்திட்டு போயிட்டாரு. இதை பார்த்த அமைச்சர், மன்னரே, நீங்கள் பரதேசியின் காலில் விழுவதா என்று கேட்டான். அரசர் எதுவும் சொல்லாமல், அரண்மனை வந்ததும் ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது. இருந்தும் அரச கட்டளை ஆயிற்று. அதை நிறைவேற்ற ஏவலர்கள் 4 பக்கமும் சிதறி ஓடினர். ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் ஏதும் இல்லை. இறைச்சி கடையில் கிடைத்தது. புலித்தலைக்கு அலைந்தார்கள். அது ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்தது. மனித தலைக்கு எங்கே போவது? கடைசியில் சுடுகாட்டிற்கு சென்று பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தனர். இதை பார்த்த அசோக மன்னர் அமைச்சரிடம், 3ஐயும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள் என்றார். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு போனார்கள். ஆட்டுத்தலை சிரமமின்றி விலை போனது. புலியின் தலையை விற்க திணறினார்கள். பலர் அதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்தார்கள். கடைசியில் ஒரு வேட்டை பிரியர் அதனை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக பதம் செய்து மாட்டி வைக்க எடுத்து போனார். மீதமிருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவெருப்புடன் அரண்டு மிரண்டு பின்வாங்கியது. ஒரு காசுக்கு கூட அதை வாங்க யாரும் முன்வரவில்லை. ஏன் இலவசமாக கூட யாரும் வாங்க முன்வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர், ஆட்டுத்தலை உடனே விற்று போனது, புலித்தலையை திணறி கூட விற்றுவிட்டேன், மனித தலையை வாங்க யாருமே இல்லைன்னு மன்னர்கிட்ட சொன்னார். அப்படின்னா யாருக்காவது இலவசமாக கொடுங்கன்னு சொன்னார் மன்னர். இலவசமாக கூட இதை யாரும் வாங்கிக்கலன்னு அமைச்சர் சொன்னார். பார்த்தீரா அமைச்சரே, மனிதன் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட இதை யாரும் தொடமாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு என்ன ஆட்டம் போடுகிறது? செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் துறவிகள். அத்தகைய ஞானிகளின் காலில் விழுந்து வணங்குவதில் என்ன தவறு என்று அசோக சக்கரவர்த்தி கூறினார். எந்நிலையில் இருந்தாலும் பணிவு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை. பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பலம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.